விஜய்யுடைய வருகை இரண்டு திராவிட இயக்கங்களுக்குமே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா. சினிமா கதாநாயகன் அரசியலில் வில்லனாக பார்க்கப்படுகிற ஒரு தேர்தல். எடப்பாடி 50,000 ஓட்டு ஜெயிப்பார். இப்போ அது போன்ற களம் இப்போ இல்லை. விஜய் 2வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா திராவிட இயக்கம் அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்து. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. திமுக அதிருப்தியாளர்கள் வாக்கு கண்டிப்பா விஜய்க்கு போக, அது அதிமுக பக்கம் தான் வரும். 35% வாக்கை வாங்கிட்டா திமுக தோல்வியடையும், அதிமுக ஜெயிக்கும். விஜய் இல்லாமல் இருந்தால் சீமானுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. விஜய் வந்த பிறகு விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் 5% கூட சீமான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிச்சயம் சொல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தலுடைய இறுதிக்கட்ட பரப்புரைகள் இறுதி நிலையில் இருக்கிறோம். நம்ம இப்போ இந்த களம் அப்படிங்கிறது எப்படியானதாக இருக்குது? இந்த தேர்தலுங்கிறது கடந்த கால தேர்தலை விட எந்த வகையில் ஒரு சிறப்பம்சமாக இருக்குது? திமுக அதிமுக 2 பேருமே ஒரு வில்லனை சந்தித்து கொண்டு இருக்கிற தேர்தல். நீங்கள் அதிமுகவுக்கு வில்லன் திமுக, திமுகவுக்கு வில்லன் அதிமுக. கதாநாயகன் வில்லன். ஆனால் இப்போ 2 பேருக்குமே ஒரு வில்லன் விஜய். விஜய்யுடைய வருகை 2 திராவிட இயக்கங்களுக்குமே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கு. நீங்கள் இந்த கூட்டணி கட்சிக்குள் திருமாவளவனுக்கு வில்லன் விஜய், கம்யூனிஸ்டுகளுக்கு வில்லன், காங்கிரஸுக்கு வில்லன், காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக்கொள்ள தயார் விஜய். இப்படி பாஜகவுக்கு வில்லன், அதிமுகவுக்கு வில்லன். இந்த தேர்தல் ஒரு சினிமா கதாநாயகன் அரசியலில் வில்லனாக பார்க்கப்படுகிற ஒரு தேர்தல். இப்படி ஒரு தேர்தல் இதுவரை வந்ததே இல்லை. 2021 திமுக அதிமுக நேரடியான போட்டி. 3வது அணி சீமான். திமுக அதிமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு வலிமையெல்லாம் இல்லை. விஜயகாந்த் கடைசியில் அதிமுகவோடு சேர்ந்துட்டார். 2011 தேர்தலில் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுகவோட போயிடுச்சு. அப்போது திமுக அதிமுக 2 அணி தான் நேரடியாக மோதிக்கொள்ளும். தமிழ்நாட்டினுடைய அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று அதிமுக கூட்டணியில் இருப்பா, இல்லைன்னா திமுக கூட்டணியில் தான். இப்பொழுது 2 கட்சிகளுமே விஜயினுடைய வரவை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிற தேர்தல். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயோட ஃபேக்டர், நீங்களும் சரி உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லோருடைய கருத்துமே விஜய்ங்கிற ஃபேக்டர் தான் இந்த தேர்தலில் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிற ஒன்று தான். இப்போ விஜயோடைய ஃபேக்டர் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் இருக்கும்? அதாவது ஆட்சியை யார் தீர்மானிக்கிறங்க அளவில் இருக்குமா, இல்லைன்னா ஒரு 10-15 இடங்களில் ஒரு 10-15 இடங்களில் அதோடைய தன்மை தாக்கம் இருக்குமா? எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, இந்த தேர்தலில் திமுக அதிமுக 2மே பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தடுத்தவர் வில்லன் விஜய். நீங்கள் திமுகவோ அதிமுகவோ நீங்கள் 4,000 ஓட்டு, 7,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, எடப்பாடி 50,000 ஓட்டு ஜெயிப்பார். இப்போ அது போன்ற களம் இப்போ இல்லை. இந்த வெற்றி தோல்வி என்பது பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் பூரா வில்லன் விஜய்க்கு போயிடுச்சு. அப்போது நீங்கள் குறைந்தபட்ச வெற்றி தோல்வி என்பது 1000, 2000, 5000த்துக்குள்ளே முடிச்சு போயிடும். இதுதான் இந்த தேர்தல் நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். 234 இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஜோன் பேஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 234 தொகுதியும் அப்படி தான் நான் சொல்கிறேன். பெருவாரியான வெற்றி 50,000 ஓட்டில் ஜெயலலிதா 1,00,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த உபரி ஓட்டுகள், மாபெரும் வெற்றி ஓட்டுக்களை அத்தனையும்
விஜய் பிரிச்சுட்டு போயிடுறாரு. அப்போது தொங்கு சட்டசபைன்னு தேர்தலுக்கு முன்பே செய்தி வருது. நீங்கள் அதாவது விஜய் 2வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா திராவிட இயக்கம் அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். கூடிய விரைவில் அழிஞ்சு போயிடும். 2வது இடத்துக்கான பாசிபிள் இருக்கா, இல்லை எவ்வளோ இடங்கள ஒரு வெற்றியை நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவர் வெற்றியெல்லாம் பெற முடியாது. நீங்கள் அவர் இப்போ இருக்கிற தொகுதி திருச்சி கிழக்கு, பெரம்பூர், இங்கேயே வெற்றி பெற முடியாது. அங்கேயே முடியாது. அவன் கண்டிப்பாக வாய்ப்பு, விஜய் கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஓ, நீங்கள் 3வது இடம்தான் வருவார் என்னுடைய கணிப்புப்படி. அவர் 2வது இடம் வந்தால் தமிழ்நாடு முழுக்க அதிமுக திமுக தன்னுடைய நிரந்தர வாக்கு வங்கியை இழந்துருச்சுன்னு இந்த தேர்தலில் பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு. 3வது இடம்னா அது இயல்பாக உள்ள விஷயம். 2வது இடத்துக்கு முன்னேறிட்டாரு சில பகுதிகள்லையாவது. திமுகவோ அதிமுகவோ 2வது இடத்துக்கு வர வேண்டிய அந்த இயக்கம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டதுன்னா அடுத்து இதை நோக்கித்தான் நகரும். அப்போ 3வது இடத்திலிருந்து விஜய் 2வது இடத்துக்கு முன்னேறினால் 2வது இடத்தில் உள்ள திமுகவோ அதிமுகவோ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அப்போ விஜயுடைய 10 ஆண்டு கால அரசியல் அவர் எப்படி அரசியல் பண்ண போகிறாருன்னு தெரியல. சினிமாக்காக திருப்பி போயிடுறாரா இல்லை அரசியல் பண்ணுறாரான்னு தெரில. அப்படி செய்தால் 2வது இடத்திலிருந்து 31வது தேர்தலில் 1வது இடத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவரை இந்த 5 ஆண்டு காலம் செய்யக்கூடிய அரசியல் தான். இந்த 5 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு பற்ற வைக்கக்கூடிய பெருநெருப்பு. இப்போ சில பேர் விஜயோடைய சதவீதங்கள் 8லேருந்து 12 சொல்கிறாங்க, சில பேர் 15 சொல்கிறாங்க. நான் 10 சொல்லிட்டு இருக்கேன். 10னா புது வாக்காளர் உட்பட ஏறக்குறைய 5.5 லட்சம் வாக்கில் ஒரு 50-60 லட்சம் வாக்கு வாங்கினால விஜய் முன்னேறாருன்னு அர்த்தம். ஏன்னா 2 வருஷம் தேர்தலில் சீமா 15 வருஷம் அரசியல்லையே 7க்கு 7 தான் வந்து சேர்ந்தார். அதிமுக திமுக எதிர்ப்பு. அடுத்து விஜயகாந்த் தான் மக்கள் நல கூட்டணின்னு 14%. அது ஜெயலலிதாவுடைய பினாமி கூட்டணி. இப்போ அந்த கணக்கை 2 வருஷத்துலேயே விஜய் 10% வாக்கு வாங்கினார்னா 2வது நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 10-15 வாய்ப்பு இருக்குது, 15-20 வாய்ப்பு இருக்குது, 20-25னா 25 வாங்கின திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சி, அது அதிமுக திமுகவோ 25லேருந்து 15க்கு போனால் அழிவு தான், சரிவு தான். இந்த சரிவை வேகப்படுத்தக்கூடிய கருவி விஜய் கையில் இருக்குது. சரிங்க. இப்போ அதிமுக கூட்டணி, அதிமுகவை பொறுத்தவரையும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக இதுவரையும் சொல்லலை. இந்த கூட்டணி முரண்பாடுகள் மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தா அதிமுக கூட்டணி இந்த இறுதிக்கட்ட நிலைகளில் எப்படி இருக்கு? அதிமுகவுடைய கூட்டணியோ அதோடைய பரப்புரைகள், அதோடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்குது? இல்லை, தேர்தல் பரப்புரையெல்லாம் யாரும் சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. சும்மா இதெல்லாம் சம்பிரதாயம்தான். திமுக 5 ஆண்டு காலம் அதிருப்தியாளர்கள் இவர்கள் தான் அதிமுகவை கரையேற்றுவார்கள். நீங்கள் அதிமுகவுடைய 25% வாக்கு அப்படியே நிரந்தரமாக இருக்கு ரெட்டையில். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் அழிச்சிட முடியாது. 2வது பாஜக அன்புமணி இந்த வாக்கு சதவீதம் ஒரு 5% வரும். வேறு அங்கே யாருக்கும் வாக்கே இல்லை. வாசனுக்கெல்லாம் 0.5% கூட இல்லை. அப்போது 25-5-30%. 30க்கு மேலே அதிருப்தியாளர்கள் வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு போகாது. திமுக அதிருப்தியாளர்கள் வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு போகாது. அது அதிமுக பக்கம் தான் வரும். திராவிட இயக்க வாக்கு அது 35. அப்போ 35% வாக்கை வாங்கிட்டா திமுக தோல்வியடையும், அதிமுக ஜெயிக்கும். விஜய் சேதாரம் பண்ணுகிற ஓட்டு பூரா யாருடைய வாக்குனா திமுக வாக்கு தான். நீங்கள் கிறித்துவ வாக்கு சேதாரமாயிருக்கு, முஸ்லீம் வாக்கு சேதாரம் ஆயிருக்கணும். ஆனால் விஜய் முட்டாள் அரசியல் தெரியாத மூடர்கள் என்ன பண்ணுறான், முஸ்லீம்களை அவருடைய படத்தில் ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார். இது முஸ்லீம் இளைஞர்கள் இளைஞிகள் முதல் தலைமுறை வாக்காளர்கள்.
விஜய்கிட்டருந்து அந்த படம் ரிலீஸே அப்படியே தள்ளி விட்டுருச்சு. இல்லை, நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். பொதுவாக நான் பார்த்த வரையில், நான் சின்ன வயசுலேயும் பார்த்த வரையில், பெண்களுடைய ஓட்டு பெரிய அளவில் ஜெயலலிதா அம்மையார் மேலே பெரிய ஃபோக்கஸ்டாக இருக்கும். நான் பார்த்த வரையில் எப்போவுமே திமுகவுக்கு பெண்களுடைய வாக்குகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதிமுக தான் பெரும்பாலும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மா மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அவங்க மேலே இருக்க கரிஷ்மான்னு. இப்போ அந்த வாக்குகளில் நிறைய பெண்கள் வந்து விஜய்ங்கும் போது, அப்போ அதிமுகவுக்கு எந்த அடிப்படையில் சேதாரங்கள் இருக்காதுன்னு சொல்ல வரீங்க? இல்லை, முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் வாக்கு இல்லை, நான் பெண்கள் வாக்கு வங்கி கேட்குறேன். இல்லை, பெண்கள் வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் வாக்கு வங்கி சேதமே அடையலை. நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டை இலைக்கு ஒரு பெண் ஈர்க்கப்பட்டு அதிமுகவை மாறினால் அவள் அவ்வளோ சீக்கிரம் அந்த அம்மா அங்கிருந்து ரெட்டை இலையிலேருந்து வெளியேறார். ரெட்டை இலைக்குள்ளே வருகிற வரை தான் போராட்டம். வந்து அந்த அம்மா ஒரு போட்டு ரெட்டை இலைக்கு போட்டுச்சுன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த அரசியல், அந்த அம்மா வயதான மூதாட்டி வரை எம்ஜிஆர் தான் போட்டு பல உதாரணம் இருக்குது. அதனால் அங்கே சேதாரமே இல்லை. அதிமுக என்பது ஒரு கிளையில் ஒரு 500 ஓட்டு இருக்கும். ஒரு சின்ன கிளைக்கு ஒரு கிராமம், அதில் 200 ஓட்டு திமுக, 200 ஓட்டு அதிமுக, 100 ஓட்டு தான் பதிவாகாத வாக்கு, இல்லை அனைத்து கட்சி வாக்கு. இந்த இப்போ திமுகவுடைய 200 வாக்கு இருக்குல்ல கிராமத்தில், அதாவது சின்ன ஊராட்சியில் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது கருணாநிதி காமராஜை அசிங்கப்படுத்துவதற்கு நீங்கள் பிரசிடெண்ட்டுன்னு வச்சார். பெருந்தலைவர், அதாவது ஊராட்சி ஒன்றிய 500 பேருக்கு ஓட்டு போடுறோம் பெருந்தலைவரான். இது காமராஜை கேவலப்படுத்துவதற்கு, அசிங்கப்படுத்துவதற்கு இந்த கருணாநிதி கயவன் வச்ச பேர் தான் பிரசிடெண்ட். அது வரைக்கும் ஊராட்சி தலைவர் தான். அது இப்போ அது பிரசிடெண்ட் ஆச்சு. அந்த பிரசிடெண்ட் தேர்தலை அதிமுக திமுக ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு ஜெயிக்கும். ஆளுங்கட்சி எது இருக்கோ ஆளுங்கட்சி தான் அவன் தனக்கு சாதகமாக அரசியல் பண்ணுவான். அதிமுக திமுக இருந்தால் அவர் 50 ஓட்டில் அதிமுக ஜெயிக்கணும், திமுக ஆளுங்கட்சி திமுக ஜெயிக்கும். இதுதான் மேலே வரைக்கும் இருக்குது. இந்த செட்டப் தான். அதிமுக சிதிலமடையாத வாக்கு வங்கி. பாஜக யாராவது விஜய்க்கு போடுவாங்களா? 3% பார்ப்பனர்கள், 2% பார்ப்பன ஆதரவு இந்து மேல் ஜாதி இருக்கான். இந்து அதாவது அப்படியே ஆர்த்தடாக்ஸ் ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பான், ஏபிவிபிலேருந்து வந்திருப்பான். அந்த 2% பாஜக பார்ப்பனர்கள் 5%. என்னைக்காவது விஜய் பக்கம் போகும்போது ஈழ போராட்டத்தை ஆதரித்ததில்லை, தமிழ் தேசிய போராட்டத்தை ஆதரித்ததில்லை. இந்த 5% யாரையும் ஆதரிக்க மாட்டான். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை மட்டும்தான் ஆதரிப்பான். அந்த வாக்கு இப்போ அப்படியே எங்கே இருக்குது? திமுகவை ஒழிக்கணும், திமுகவை எதிர்க்கணும், திமுக அழியணும்னு யாகம் வளர்த்திட்டு இருக்கிற கோஷ்டி இது. அப்போ திமுக அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி 25 எந்த சேதாரம் இல்லாத வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியும் ப்ளஸ் 5 கிறித்துவர்கள் முஸ்லீம்கள் அல்லாத வாக்கு வங்கி, பியூர் வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி அதிமுக பக்கம் இருக்கு. அதிருப்தியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க பற்றாளர்கள் அவனும் அதிமுக தான் போடுவோம். அப்போ இந்த வாக்கு வங்கி நிரந்தரமாக வந்தால் உடைக்கவே முடியாது. இதில் இன்னொரு சிக்கல் நடந்துட்டுருக்கு. என்னென்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு 6 பேர் லிஸ்ட்டை கொடுத்து 18 மாவட்ட செயலாளர் அதிமுகவில் நாங்கள் சொல்கிற வேட்பாளர் தான், நாங்கள் ஜெயிக்க வச்சுக்கிறோம், நாங்கள் செலவை பார்த்துக்கிறோம். இப்படி சொன்னதனுடைய விளைவு எடப்பாடி அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியல. வேட்பாளரை மாற்றினீங்கன்னா எங்களை மாற்றிருக்கேன். இப்போ சிவி சண்முகம் இருக்கார். சிவி சண்முகம் 6 பேர் பட்டியலை கொடுத்து இதுதான் வேட்பாளர் பட்டியல், நீங்கள் இவங்களுக்கு தான் அறிவிக்கணும், இல்லை மாற்றுறீங்கன்னா என்னை மாற்றிக்க. சிவி சண்முகம் இல்லாமல் எடப்பாடி திண்டிவனம் விழுப்புரத்துக்குள்ள போக முடியுமா? ரெட்டையிலேயே இருக்கட்டும், சிவி சண்முகம் எங்கே காணா? சிவி நம்மளால வண்டியரை விரட்டிட்டாங்கய்யா, நம்ம ஆள் இல்லையா? இது அதிமுக பெரிய பின்னடைவு. நத்தம் இருக்கார், கண்ணு தெரியல காது கேட்கல இருக்கார். அவர் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் போய் அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. இப்படி எடப்பாடிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல். இதை மீறி
அதிமுக ஜெயிச்சா அது பெரிய விஷயம்தான். அது எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஒரு மந்திரக்கோள் தான் அந்த மாயத்தை செய்யும். சரி, இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்போ 2 முனை தேர்தல், மும்முனை தேர்தல், 4 முனை தேர்தல், 5 முறை, 6 முறை, 7 முறை, பல முறை சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த தேர்தல் களம்ங்கிறது எத்தனாவது களமாக இருக்கு? அதிமுக திமுக விஜய் தான். விஜய் இல்லாமல் இருந்தால் சீமானுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. விஜய் வந்த பிறகு விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் 5% கூட சீமானுக்கு இல்லை. ரெண்டாவது வேல்முருகன் 163 தொகுதிகளில் தனித்து களம் இறங்குறாரு. திமுக ஒரு 5000 கோடி செலவு பண்ணுறான், அதிமுக ஒரு 4000 கோடி செலவு பண்ணுறான். சினிமா மாஸ் கிரேஸ் இருக்குது விஜய்க்கு. இதுக்கு நடுவில் வேல்முருகனுடைய வேட்பாளர்கள் 163 பேர் தமிழ்நாடு முழுக்க நிற்கிறாங்க. இது பெரிய அளவில் ரீச் ஆகலை, விளம்பரப்படுத்தப்படவில்லை. பல கோடி வேணும், பல கோடி வேணும். இதற்கு நடுவில் அவரும் அவருடைய சக்திக்கு தகுந்தால் போல அவரும் போராடிட்டு இருக்கார். இப்போ இந்த களமே திமுக அதிமுக விஜய் தான். விஜய் எவ்வளோ வாக்கு வாங்குறாரியா, இதுதான் இப்போ களமே. இந்த களம் 26 தேர்தல் முடிவில் பல விஷயங்களை மாறுதல் இருக்கு. தேர்தலுடைய நெருக்கத்தில் இன்னும் சனி ஞாயிறு, இன்னைக்கு சனி ஞாயிறில் இருக்கிறோம். சில வைட்டமின்களை பாயிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் இப்போ தேர்தலே நடத்துது. எனக்கு ஒரு நண்பர் திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணார். அதிமுக 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, தொகுதியை நான் சொல்லலை. திமுக எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்துட்டு 500 ரூபா போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது 2 லட்சம் வாக்குக்கு 1000 ரூபான்னு எவ்வளோ ஆச்சு? எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, போட்டாலும் போடாத அதிமுக திமுக எல்லா கட்சிக்காரும் கொடுக்குறாங்க. 2000 ரூபா 1000 ரூபான்னு 2 லட்சம் ஓட்டுக்குன்னா 20 கோடி ரூபா ஆச்சு. 20 கோடி ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்ணுறாருன்னா அவர் எத்தனை 1000 கோடியை திருட போகிறாரு, கொள்ளையடிக்க போகிறாரு, பகல் கொள்ளையடிக்க போகிறாரு. இல்லை எதுக்காக 20 கோடியை அவர் செலவு பண்ணுறாரு? யாராவது இந்த 5.5 கோடி வாக்காளர் யாராவது யோசிக்கிறாங்களா? 30% பேர் ஓட்டே போடுறதில்ல. ஏன் போடுறதில்ல? இந்த களிசடைகளை பூரா தெரியும். இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, பாஜக இல்லாத காசா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இல்லாத காசா, காசு தான் எப்படி வெற்றியை தோல்வியை தீர்மானிக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்களா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் இங்கே மேஜர் பார்ட்னர். எப்படி ஜெயிக்கணுங்கிறது பாஜகவுக்கு தெரியும். எப்படி வெற்றி தான் அவர்களுடைய இலக்கு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாருமே வலிமையாக இல்லை அகில இந்திய அளவில். பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மகளிர் மசோதா தோல்வி அடையினா தெரிஞ்ச அதை சேர்த்துருக்கேன். தோல்வி அடையும்னு நீங்கள் சாதாரண கணக்கு சார். தமிழக இவ்வளோ முட்டாளாக இருக்கான். மொத்த ஓட்டு எவ்வளவு, யார் ஆதரிப்பா எதிர்ப்பான்னு 5 நிமிஷம் கம்ப்யூட்டர் தட்டினா தெரிஞ்சு போயிடும். தோல்வி அடையும் என்று தெரிந்த பிறகு மகளிர் மசோதா கொண்டு வரான். மகளிர் மசோதா தோக்கணும்னு தான் விரும்புகிறான். பாஜக என்ன விரும்புகிறான்? மகளிர் பெண்களை இந்தியாவில் தாங்க இந்த கொடுமை, இந்த பாப்பார பயிலுவ எந்த பாப்பாத்தையும் அப்படி கொளுத்தி விட்டதாக எனக்கு தெரியல. கணவன் இறந்தா கதற கதற கொண்டு வந்து உயிரோடு தீ வச்ச கூட்டம் தான் இப்போ மகளிருக்கு 33% மசோதா கொண்டு வரான்னு சொல்கிறான். இந்த முட்டா பைய பூரா பெட்டிகளை தேய்ச்சி வச்சு கருப்பு சட்டை எடுத்து போட்டுன்னு சொல்கிறான். இதை சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டான். இவன் தான் பாஜக, திமுக தான் பாஜக, அதிமுக தான் பாஜக. எவனா இதை சொல்லியிருக்கானா? எந்த நாட்டையும், ஆப்பிரிக்காவில் கூட கிடையாதுங்க. ஆப்பிரிக்காவில் பெண் குழந்தைகளுடைய மர்ம உறுப்பை தைத்து விடுவார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. அரபு நாட்டில் பெண் குழந்தைகளை கொன்று புதைச்சிருவான். இதெல்லாம் ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஆனால் இங்கே 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பல 50 இலக்கியங்களை காவியங்களை கொடுத்த இந்த இனத்தில் புருஷன் சேர்த்தா பொண்டாட்டியை பிடிச்சி கொண்டு வந்து தலையை மொட்டை அடித்து சிரைச்சி அவளை அலங்கோலப்படுத்தி உயிரோடு எரிக்கிற காட்டு முராண்டி கூட்டம் அந்த பாப்பார பயிலுக்கு வேறு யாரும் செய்யலை.
தமிழர் செய்யவே இல்லை. ம். தமிழர்கள் எந்த காலத்திலும் இது செய்யலை. ம். கடலோடிகளாக இருந்தான். உலகம் பூரா நாகரிகத்தை பரப்பினான் போய். ம். எந்த நாட்டையும் அவன் கட்டுப்படுத்தவே இல்லை. எந்த நாட்டையும் அடிமையாக்கவே இல்லை. ம். யானைகளை கொண்டு போனான், குதிரைகளை கொண்டு போனான், பாய்மர கப்பலில் 3 அடுக்கு வச்சுருந்தான். எவ்வளவோ அற்புதங்களை பண்ணான். அந்த இனத்தை இவன் என்ன பண்ணான், இந்த பெண்களை கொளுத்தி விட்டு மார்பை தூக்கி பார்த்தான். இது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, வரி போட்டான். ம். ஒருத்தி அறுத்து மார்பை தட்டில் வச்சான், தராசு தட்டில். ம். இப்படியெல்லாம் நடந்த கொடுமை. இந்த கூட்டம்தான் இப்பொழுது இந்தியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ம். இதை எதிர்க்கக்கூடிய அந்த திராவிட இயக்கம் காணாமல் போய்விட்டது, கரைஞ்சு போச்சு. ஒன்று நேரடியாக கூட்டணி, ஒன்று மறைமுகமாக கூட்டணி. அப்போ மகளிர் மசோதா தோற்கடிக்கப்படும் தெரிஞ்ச நாங்களும் கொண்டு வந்த பற்றியா தோற்கடிச்சு விட்டானுங்க. இதுதான் ஈழ போராட்டம் தோற்கடித்ததே இந்தியா தான். இந்தியாவுக்காக நான் போரை நடத்துகிறேன்னு ராஜபக்சே சொன்னான். அந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக ஜெயிக்குது. அப்போ இவனுக்கு அரசியல் தெரியுதா? முட்டா புயலுக்கு, மூட புயல்களுக்கு. அதான் பிரபாரன் சொன்னார், ராஜபக்சே நல்லவன்யா, அவனுடைய இனத்துக்காக இந்த நாடு துண்டாடக்கூடாது என்பதற்காக அவன் யுத்தம் நடத்துகிறான், எங்களை கொள்கிறான். ஆனால் கருணாநிதி கருணாநிதியை விட ராஜபக்சே நல்லவன்னார் பிரபாகரன். அந்த கட்சி தான் இப்போ கருப்பு சட்டையை பூரா தேய்ச்சி எடுத்துட்டு துவைச்சி 6 மாதத்துக்கு முந்தி துவைச்சி வச்சுருந்தானுங்க. இப்போ எடுத்து போட்டு எல்லாம் கிளம்பிட்டான். இந்த தேர்தல் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுவும் யாரால? ஒரு அரசியலே தெரியாத, பெரியார் அண்ணா பார்க்காத, திராவிட வாசனையே இல்லாத ஒரு விஜயால் இந்த திமுக தோற்கடிக்கப்படுதுன்னா அன்றைக்குத்தான் தமிழனுக்கு நன்னாள். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு எடுத்து நன்றி, வணக்கம். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.